அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம அத்தர்சு சானி மூணாவது லெசன் ஜம் ப்ளூரல் பன்மை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம அதுல பகுதி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது இப்ப நம்ம பகுதி பார்க்க போறோம். பகுதியில என்ன பார்த்தோம்? ஆண்பாலுக்கான பன்மை, அதனுடைய அடையாளங்கள் பார்த்தோம். இப்ப நம்ம இந்த லெசன்ல பெண்பாலுக்கான பன்மை, அதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, நம்ம என்ன தமிழா படிக்கிறோம்? ஆண்பால் பெண்பால்னு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கமே, இதுக்கும் நம்ம அரபியில என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சொல்லுறேன், ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அது நான் எழுத்து வடிவத்திலையும் காமிக்கிறேன். ஆண்பால் மஸ்குலின் அப்படிங்கிறதுக்கு முதக்கர், முதக்கர் அப்படின்னு சொன்னா ஆண்பால் அப்படின்னு அர்த்தம். முஅன்னஸ், முஅன்னஸ் அப்படின்னு சொன்னா பெண்பால், ஃபெமினின். இதை நம்ம இனிமே நான் ஆண்பால் பெண்பால்னு சொல்லாம முஅன்னஸுடைய அடையாளம் முதக்கருடைய அடையாளம் சொல்றேன். அப்ப நம்ம சொல்லிக்கிட்டே போகும்போது நம்மளுக்கு ஞாபகத்துல வந்துரும். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போவோம். பிஸ்மில்லா. மன் ஹா உலாயில் ஃபதயாத்து யா மரியம். மன் யா, இந்த ஹா உலாயி அப்படிங்கிறத நாம முதக்கர்லயும் பார்த்தோம். இப்ப முஅன்னஸ் பெண்பால், இதுங்க ரெண்டு பேரையுமே சுட்டி காட்டுறதுக்கு பன்மையுடைய சொல்லா, ஜம்முடைய சொல்லா இந்த ஹா உலாயி ஒன்னையேதான் நம்ம பயன்படுத்துறோம். நம்ம ஒருமையில எப்படி பயன்படுத்தணும்? ஆண்பால் முதக்கரா இருந்தா ஹாதா, இதே பெண்பால் முஅன்னஸா இருந்துச்சுன்னா ஹாதிஹி பயன்படுத்தணும் இல்ல. ஆனா ஜம்முல வரும்போது ரெண்டு பேருக்குமே ஹாவுலாயி. யார்? இந்த ஃபதயாத்து. ஃபதயாத்துனாக்கா டீனேஜ் கேர்ள்ஸ். யா மரியம், மரியம் இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் யாரு? ஃபதயாத்து உடைய ஒருமை ஞாபகம் இருக்கா? ஃபதாத்துன் அப்படின்னா ஒரே ஒரு டீனேஜ் பொண்ணு. ஃபதயாத்து அப்படின்னு சொன்னாக்கா டீனேஜ் கேர்ள்ஸ். ஜம்மு தானே நம்ம இப்ப இங்க படிக்கிறோம். ஹுன்ன ஜமீலாத்தி. நம்ம ஹுவ படிச்சோம், ஹிய படிச்சோம், ஹும் படிச்சோம். இந்த இடத்துல ஹுன்ன இது நம்மளுக்கு புதுசு. அப்போ இந்த இடத்துல நம்ம முஅன்னஸ் ஜம்மு, முஅன்னஸ்னா பெண்பால், ஜம்முனாக்கா பன்மை. அவங்கள குறிப்பிடும் போது அவர்கள், அந்த பொம்பளை பிள்ளைங்க ஹும்முங்கிறப்ப நம்ம ஆண்களுக்கு யூஸ் பண்ணோம்ல முதக்கருக்கு, ஹுன்ன அப்படின்னு அந்த புள்ளைங்க நம்ம சொல்றோம். இப்ப அந்த பொம்பளை பிள்ளைங்க ஜமீலாத்தி என்னுடைய வகுப்பு தோழிகள். அப்ப ஜமீலத்துன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஜமீலுன் ஜமீலத்துன் ஸ்கூலு காலேஜா இருந்தா கிளாஸ்மேட்ஸ், ஆபீஸா இருந்தா கொலீக்ஸ். இந்த பொண்ணு என்னுடையண்டு இப்ப எங்க இருக்கு? இந்த யாங்கிற இந்த ஒரே ஒரு எழுத்து தான் என்னோடது. நம்ம ஏற்கனவே இந்த ஹக்கீபத்தி இதெல்லாம் படிச்சிருக்கோம். என்னோட ஹேண்ட்பேக், என்னோட பேனா, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப ஜமீலாத்தி அவங்க என்னுடைய கிளாஸ்மேட்ஸ். அஹவாத்துன் ஹுன்ன அவர்கள் சகோதரிகளா? நாம் ஹுன்ன அஹவாத்துன், ஆமா அவங்க சகோதரிகள். உஹ்துன் ஒரே ஒரு சகோதரி, அதோடைய ப்ளூரல் பன்மை ஜம்முடைய வார்த்தை தான் அஹவாத்துன். சரி, இப்போ இந்த இடத்துல இது பன்மை வார்த்தை, அப்படி அதுவும் பெண்பாலுடைய பன்மை வார்த்தை. இதை நம்ம அரபிக்ல எப்படி சொல்லணும்? முஅன்னஸ் ஜம்மு முஅன்னஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு ட்ரிக், ஒரு ஹிண்ட் ஒண்ணு சொல்றேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உஹ்துன் அப்படின்னாக்கா ஒரு பொம்பளை புள்ள, அதாவது சகோதரின்னு சொன்னேன்ல. அஹவாத்துன் இந்த பெண்பாலுடைய அடையாளத்துல பார்த்தோம். அந்த ஜம்முல வரும்போது இந்த அலிஃப் தா, அலிஃபும் இந்த ஓப்பன் தா, நம்மள்ட்ட ரெண்டு இருக்கு தெரியும்ல. ஒண்ணு தா மர்பூத்தா மூடி இருக்கும், இது தா மஃப்துஹா ஓப்பன்ல, ஓப்பன் தா, ஓப்பன்ல இருக்கிற தா. இந்த பாத்தீங்களா? ஃபதயா, ஃபதயாத்துன் இந்த ஆத்துன் சவுண்ட் வரும். அதே போல அஹவாத்துன் இந்த ஆத்துன், இதை ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெண்பால் ஜம்முடைய அடையாளம். ஜம்மு முஅன்னஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மன் அபூஹுன்ன அவர்களுடைய தந்தை யாரு? அவங்க ஒரு ஒரு இடத்துலயும் இந்த அவர்கள் அவர்கள்னு சொல்லும் போது ஹுன்ன பயன்படுத்துறாங்க. அதை நம்ம கவனத்துல வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஹுவ, ஹும், ஹிய அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
அபூஹுன்ன அஷேஹு பிலாலுன் உம்முஹுன்ன உஸ்தாததி. அவர்களுடைய தந்தை ஷேக் பிலால். நம்ம வந்து ஷேக் அப்படிங்கிறவங்கள அந்த ஸ்காலர்ஸ் அந்த பதவியில இருக்கிறவங்களையும் ஷேக்னு சொல்லுவோம், வயசானவங்களையும் ஷேக்னு சொல்லுவோம். போன பாடத்திலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஸ்கூல்ல இருந்துதான் அவங்க பேசுறாங்க. சோ ஒரு ஷேக் அவர் அப்படின்னு தான் அவங்க சொல்லுறாங்க. அவங்களுடைய தந்தை வந்து ஷேக் பிலால். உம்முஹுன்ன அவங்களுடைய அம்மா வந்து உஸ்தாதத்தி, எங்களுடைய உஸ்தாசா, எங்களோட டீச்சர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஐன பைத்துஹுன்ன அவங்களுடைய வீடு எங்க இருக்கு? பைத்துஹுன்ன கரீபுன் மினல் மதரசதி அவர்களுடைய வீடு கரீபுன். கரீபுன்னா நியர், கிட்ட இருக்கு. இதை நம்ம அந்த வார்த்தையெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். அத வார்த்தையில வாக்கியமா கொண்டு வரப்ப எப்படி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்குவோம். மினல் மதரசதி மதரசாலேருந்து கிட்ட இருக்கு, மதரசா கிட்ட இருக்கு அவங்களுடைய வீடு. மின் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. மினல் மதரசானா ஸோ இட்ஸ் நியர்பை மதரசா, நியர் ஃப்ரம் மദ്രസா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இடத்துல நமக்கு அந்த அர்த்தம் கொடுக்கும். இப்ப நம்ம தமாரின்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஜம்மு படிக்கிறோம் இல்லையா, அதனுடைய பயிற்சி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதோடைய மிசால் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பாத்துக்குவோம். ஹாதிஹி பின்துன். இது பின்துன்னு சொன்னாக்கா டாட்டருக்கும் சொல்லலாம், கேர்ளுக்கும் சொல்லலாம். அதாவது இது பெண் பிள்ளை, என் மகள், இது ரெண்டுமே நம்ம பாவிக்க முடியும். ஹாவுலாயி பனாத்துன். இப்ப பின்துன் அப்படிங்கிறது ஒருமை, பனாத்துன் ஜம். அப்ப ஜம்முக்கு தான் நம்ம ஹாவுலாயி பயன்படுத்துறோம் இல்லையா. அவங்க சைட்ல கொடுத்துருப்பாங்க, கொடுக்காததை நம்ம ஃபில்அப் பண்ணிடுவோம். ஹாதிஹி தாலிபத்துன். தாலிபத்துன் அப்படின்னு சொன்னாக்கா, தாலிபுன்னு சொன்னாக்கா ஆண் மாணவர், தாலிபத்துன்னு சொன்னாக்கா பெண் மாணவி. அப்ப அதேதான் இங்க தாலிபாத்துன், ஆத்துன் சவுண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா. ஹா உலாயி தாலிபாத்துன் ஹாதிஹி முதர்ரிசத்துன். உங்களுக்கே கிளிக் ஆயிருக்கும் என்ன பண்ணணும்னு. ஹா உலாயி முதர்ரிசாத்துன் இவங்க டீச்சர்ஸ். ஹாதிஹி தபீபத்துன் இவங்க பெண் மருத்துவர். இந்த இங்க வந்து ஒருமையை மட்டும்தான் நான் இவங்கன்னு சொல்லுறேன். ஹா உலாயி தபீபாத்துன் இவங்க பெண் மருத்துவர்கள். ஹாதிஹி முஸ்லிமத்துன் இது ஒரு முஸ்லிம் பொண்ணு. ஹா உலாயி முஸ்லிமாத்துன் இந்த ஆத்துன் மட்டும்தான் நம்ம இங்க வைக்கணும். ஜம்முக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்கும் இது. சில இடத்துல மாற்றம் வரும்போது நம்ம எங்கன்னு பாத்துக்குவோம். ஹாதிஹி ஜவுஜத்துன். ஜவுஜத்துன் அப்படின்னு சொன்னாக்க, ஜவுஜ் அப்படின்னு சொன்னாலே ஜோடி அப்படின்னு அர்த்தம். அதுல ஜவுஜுன் அப்படிங்கிறது வந்து கணவருக்கும், ஜவுஜத்துன் அப்படிங்கிறது மனைவிக்கும். நம்ம ஏன்னா இந்த தா மருபூத்தா இந்த அடையாளத்தை பார்த்தாலே தெரியும். இந்த பொண்ணு மனைவி அல்ல அந்த ஒய்ஃப் நம்ம வைக்கிறோமா. அப்ப ஹா உலாயி இவர்கள் ஜவுஜாத்துன். ஏன்னா ஆத்துன் போட்டோம்னா வந்துடும். ஆண் பாலுக்கு மாறுறப்பதான் வேற மாதிரி வரும். நம்ம அதை ஏற்கனவே லெசன்ல பார்த்திருப்போம். மறுபடியும் மிசால் வரும், நம்ம பார்ப்போம். ஹாதிஹி உஹ்துன் ஹா உலாயி அஹவாத்துன். உஹ்துன் ஒருமை, சகோதரி, சகோதரிகள். ஹாதிஹி ஃபதாத்துன். ஃபதாத்துன் அப்படிங்கிறது ஒரே ஒரு டீனேஜ் பாய். ஹா உலாயி ஃபதயாத்துன் இவங்க டீனேஜ் பாய்ஸ். இப்பதான் நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு பார்த்தோம்ல. சாரி, ஃபதாத்துன் அப்படிங்கிறது டீனேஜ் கேர்ள், ஒரே ஒரு பொண்ணு. ஃபதயாத்துன் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ். பாய்க்கு உள்ளது வந்து திரும்பவும் வரும், நான் அதை காமிக்கிறேன். ஹாதிஹி ஜதீதத்துன். ஜதீதுன், ஜதீதத்துன் புதுசு அப்படின்னு அர்த்தம். ஹா உலாயி ஜுதுதுன். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, ஓ ஆத்துன் சவுண்டு வரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜதீதாத்துன் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து முதக்கர்லையும் பார்த்தோம். இந்த முதக்கர்லையும் அது அப்படியே உடைஞ்ச பன்மையா வரும்னு சொல்லிட்டு இருக்கிறது. எதையாவது ஒண்ணு எடுத்துருவாங்க, எடுத்துட்டு அதை பார்த்தோம்னு சொன்னா சுருக்கி எழுதின மாதிரி இருக்கும், ஜுதுதுன். இது முதக்கருக்கும் ஜுதுதுன் தான், அன்னஸ்க்கும் ஜுதுதுன் தான். இதுல இந்த ஆண்பால் பெண்பால் அடையாளம் இருக்காது. இந்த இடத்துல நம்ம இப்ப ஆத்துன் சவுண்ட் கொடுத்தோம்ல, அது மாதிரி இதுல இருக்காது. ஹாதிஹி கபீரத்துன் இது பெரிது, பெருசா உள்ளது, பிக்.
திஸ் இஸ் பிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஹாவுலாயி கிபாருன், இதேதான் நம்ம முதக்கர்லயும் பார்த்தோம். கபீராத்துன் வராது, கிபாருன் தான். ஹாதிஹி ஸகீரத்துன், ஸ்மால் சிறியது. ஹாஉலாயி சிகாருன், இது எல்லாமே அந்த நம்ம வந்து அந்த மாற்றமா இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள். மித்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜம்முல வந்து அலிஃப்தாவோட பார்த்தோம்ல, இதுக்கெல்லாம் அது இல்ல பாருங்க. ஹாதிஹி தொவீலத்துன், திஸ் இஸ் டால், உயரமானது. ஹாஉலாயி திவாலுன், இதுதான். இந்த இந்த வார்த்தைகள் மட்டும் பார்த்தோம்னா நீங்க முதக்கர்லயும் ஒரு வாட்டி மீட்டு பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரியே வரும். ரெண்டு பேருக்குமே வந்து ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற அடையாளம் இல்லாம ரெண்டு பேருக்கு நம்ம ஒரே இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாவும் போயிடும் நம்மளுக்கு, அப்படித்தானே? இப்ப இக்ரா வக்துப், நம்ம வந்து இப்ப அரபிக் படிக்கிறோம் இல்லையா, எழுதுறதுக்கும் நம்ம பயிற்சியை கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னு சொன்னா வரைஞ்சி வரைஞ்சி நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லுவோம் பொதுவா, எனக்கு அரபிக் எழுத படிக்க தெரியாது அப்படின்னு. இப்ப நம்ம படிக்கிறோம், எழுதவும் கொஞ்சம் பயிற்சி பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு எழுதியும் பார்க்கலாம், நம்ம பிராக்டிஸ்ல தானே இருக்கிறோம். அதனால கண்டிப்பா எழுத்து பயிற்சியும் வைங்க. ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே செஞ்சும் பாருங்க, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங், இதெல்லாம். இப்ப நம்ம உள்ள போகலாம். ஹா உலாயி இஹ்வதி வஹா உலாயி அஹ்வாதி. இந்த இடத்துல இது இவர்கள் அஹுன் இஹ்வத்துன், சகோதரர்கள், மேலும் இவர்கள் என்னுடைய சகோதரிகள். இத வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா, அஹுன்க்கு என்னுடைய சகோதரன், இஹ்வத்துன் சகோதரர்கள். அதே போல உஹ்துன் அஹவாத்துன். இது மட்டும் திரும்ப திரும்ப ஒரு வாட்டி கொஞ்சம் சொல்லிக்கிட்டோம்னாக்கா தான் நம்மளுக்கு அந்த மனசுல பதியும். இல்லைன்னா பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மன் ஹா உலாயில் ஃபத்தையாத்து, யார் இந்த இளை இளைஞிகள், டீனேஜ் கேர்ள்ஸ். அலிஃப்தா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஆண்பாலா பெண்பாலாண்டு. ஹா உலாயி பனாத்துல் முதர்ரிசதி, இவங்க பின்துன்னா ஒரே ஒரு பொண்ணு. இப்ப இந்த டீனேஜ் கேர்ள்ஸ பத்தி தானே பேசுறோம். பனாத்துல் முதர்ரிசதி, ஆசிரியருடைய மகள்கள் இவங்க. ஹாவுலாயில் ஃபத்தையாத்து ஜமீலாத்தி, இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், என் கூட படிக்கக்கூடிய சக மாணவிகள். அபூஹுன்ன தபீபுன் வ உம்முஹுன்ன முதர்ரிசத்துன், அபூஹுன்ன அவர்களுடைய தந்தை தபீப் டாக்டரா இருக்காரு. வ உம்முஹுன்ன அவங்களுடைய அம்மா முதர்ரிசத்துன் ஆசிரியரா இருக்காங்க. ஐன தாலிபாத்துல் ஜுதுது, தாலிப் தாலிபாத் அப்படிங்கிறது இந்த அலிஃப்தா இங்க பன்மையை பத்தி தான் பேசப்பட்டிருக்கு. அதனாலதான் இங்க ஜுதுது, புதிய மாணவிகள் எங்கே. இந்த இடத்துல சொல்லும் போது அவங்கள பத்தின அந்த வர்ணனை இருக்குல்ல, மாணவிகள் எப்படிப்பட்ட மாணவி, புதுசு, யார பத்தி பேசுற, எந்த ஸ்டூடெண்ட்ஸ பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்குறோம்ல. அப்போ இந்த இடத்துல ஜம்முவா சொல்லும் போது அந்த அடையாளத்தையும் ஜம்முல தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நம்ம இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். தாலிபாத்துல் ஜுதுது. ரஹபுன இலல் மக்தபதி, நம்ம ரஹப படிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஹுன்ன படிச்சுக்கிட்டே வரோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அந்த பெண்பால் ஜம்முடைய அடையாளம் தான் ரஹபுன. அவர்கள் சென்றிருக்கார்கள், போயிருக்காங்க. இலல் மக்தபதி, மக்தப் அப்படின்னு சொன்னாக்கா லைப்ரரி. இதே வந்து நம்ம ஆபீஸ்க்கும் மக்தப்னா மக்தபத்து மக்தபத்துன்னு தான் சொல்லுவோம். லைப்ரரிக்கும் இதே தான் சொல்லுவோம். நம்ம எந்த இடத்துல அதை நம்ம புழக்கத்துல எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்ப நம்ம ஸ்கூல்ல தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்க ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க லைப்ரரிக்கு தான் போயிருக்காங்க. ஜஹப்ன இலல் மக்தபதி. அடுத்தது ஏன் இந்த நூனு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு சின்ன ஒரு அடையாளம் நான் சொல்றேன். ஹுன்னன்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த இடத்துலயும் நூன் வந்துச்சு. ரஹபுன அப்படின்ட்டு இங்கேயும் நூன் வருது. இது ஏதாவது ஒரு கனெக்ஷன் எதுவும் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா ஆமாம். என்ன தெரியுமா, நூன் வந்து இந்த பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமா அரபிக்ல பாவிக்கிறாங்க. அந்த கிராமர் நம்ம படிப்போம். ஆனா இப்போதைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நாம தெரிஞ்சு வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஐன பனாதுகி யா அம்மதி, எங்கே
உன்னுடைய மகள்கள் யா அம்மதி. அம்மதினா யாரு? அத்தா கூட பிறந்தவங்க, அதாவது மாமி. அவங்க இப்ப அவங்களோட கூட பிறந்தவங்க நம்ம ஏற்கனவே பாத்துக்கிறோம். இந்த மேட்டர்னிட்டி வந்து இவங்க யாரு, பேட்டர்னிட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அத்தா கூட பிறந்த சகோதரி இருக்காங்கல்ல, மாமி வந்து அம்முன் அம்மத்துன் அப்படின்னு இருக்கும். அம்மா கூட பிறந்தவங்க வந்து மாமாவும் அந்த பெரியம்மா சின்னம்மா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் ஹாலுன் ஹாலத்துன். சோ ரெண்டு பேருக்கும் ஒரே ஈக்குவலாவே இருக்கும். ஒரு தாமர் பூத்தா மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதை நம்ம அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். என்னுடைய மாமி, உன்னுடைய மகள்கள் எங்கே? ஹுன்ன ஃபில் மத்பஹி. அவங்க கிச்சன்ல இருக்காங்க. மத்பஹ்னா கிச்சன் தான் நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து நம்ம அடையாளம் வந்து யார பத்தி பேசணும் அப்படிங்கிறதுனால உன்னுடைய என்னுடைய அப்படின்ட்டு நான் புழக்கத்துல கொண்டு வரேன். என்ன இது மரியாதை இல்லாம பேசுது அப்படின்லாம் இந்த இடத்துல ஒண்ணும் நம்ம நினைச்சிட வேணாம். நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது. அஹாவுலாயில் முமர்ரிதாத்து முஸ்லிமாத்துன். இந்த மரீத் அப்படின்னு சொன்னா சீக், சீக்காளி, நோயாளின்னு நம்மளுக்கு படிச்சிருக்கோம். அப்ப அந்த நோயாளிய பாத்துக்கிறாங்கல்ல, அவங்கதான் முமர்ரிதாத், நர்ஸ். அஹாவுலாய் முமர்ரிதாத், இந்த நர்சஸ்லாம் முஸ்லிமாத்துன், முஸ்லிம்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த அப்படிங்கிறது போட்டா நம்மளுக்கு கொஸ்டின் வாக்கியம் தெரியும்ல. நாம், ஆமாம், அவங்க எல்லாம் முஸ்லிம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஹாவுலாயி தபீபாத்துன், இவர்கள் தபீப்னு சொன்னாக்கா டாக்டர், இந்த இடத்துல தபீபாத்துன்னு சொன்னாக்கா ஃபீமேல் டாக்டர்ஸ், பெண் மருத்துவர்கள். அஸ்வாஜுஹுன்ன முதர்ரிசூன, அவர்களுடைய கணவன்மார்கள். முதர்ரிசூன இந்த இடத்துலயும் வந்துட்டு நமக்கு ஜம்முல தான் இருக்கு. ஏன்னா இங்க ஒட்டு மொத்தமா இந்த டாக்டர்ஸ் உடைய கணவர்கள், அவர்களை பத்தி நம்ம பேசுறோம். அவர்களுடைய கணவன்மார்கள் ஆசிரியர்கள். இங்க பாருங்க, மறுபடியும் இந்த ரெண்டையும் ஒன்னா வச்சு இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி அந்த அன்னஸ் பெண்பால் பன்மை ஜம்முடைய அடையாளம் அலிஃப் தாண்டு பார்த்தோம்ல, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முதக்கர், ஜம்மு முதக்கர், அதாவது ஆண்பால் பன்மையுடைய அடையாளம் வாவ் நூன். இந்த பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து கணவன்மார்கள்னு இதுவளை பத்தி நம்ம பேசுறோம்ல. அப்ப நம்ம இப்பதானே முதர்ரிசாத்துன்லாம் படிச்சோம். முதர்ரிசூன ஏன்னு சொன்னா இது முதக்கருடைய அடையாளம். மன் ஹாதிஹில் மர்அத்து, மர்அத்துன்னு சொன்னா ஒரே ஒரு பொண்ணு, ஒரு ஜஸ்ட் ஒரு பொம்பளை புள்ள நிக்குது. அத வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருந்தாதான் நம்ம பின்த்துன்னு சொல்லுவோம். இது வந்து அதை இல்லை டீனேஜ்னு சொல்லாம ஜஸ்ட் இந்த ஒரு லேடி அப்படின்னு சொல்லி பாவிக்கிறோம் இல்லையா. இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தை இருக்கு, தமிழ்லையும் அந்த அந்த பொண்ணு யாரு, இல்ல அந்த பொம்பளை இப்படிலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்கு மர்அத்து. மன் ஹாதிஹில் மர்அத்து, யார் இந்த பொண்ணு? ஹிய ஜௌஜத்து தபீபில் ஜதீதி, அந்த பொண்ணு ஜௌஜா, ஒரு ஜோடி, மனைவி. யாருடைய மனைவி? தபீபுடைய மனைவி, டாக்டருடைய மனைவி. இந்த டாக்டர் எப்படிப்பட்டவரு? ஜதீத், புதிய டாக்டருடைய மனைவி தான் அந்த பொண்ணு. பின்னாடியிலேருந்து நம்ம அரபிக்க மீனிங் வச்சோம்னு சொன்னா ஈஸியா அந்த சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம. பனாத்துக ஃபில் மதரசத்தி சானவியத்தி யா உசாமா. இப்ப உசாமாட்ட ஓ உசாமாவே, பனாத்துக்கி, உன்னுடைய பெண்மக்கள், ஃபில் மதரசத்தி சானவியத்தி. நம்ம லெசன் படிக்கிறப்ப எல்லாம் வந்து அத்தர்சுல் அவ்வல் அத்தர்சு சானி அப்படிலாம் படிக்கிறோம்ல. அந்த சானினாக்கா செகண்டரி, ரெண்டாவது அப்படின்னா, சானினா ரெண்டு தானே. அப்ப சானவியா அப்படின்னு சொன்னா செகண்டரி ஸ்கூல். உன்னுடைய மகள்கள் செகண்டரி ஸ்கூல்லயா இருக்காங்க யா உசாமா? உசாமாட்ட கேக்குறாரு. பாதுஹுன்ன, அவர்களில் சிலர், ஃபில் மதரசத்தி சானவியத்தி, செகண்டரி ஸ்கூல்ல இருக்காங்க சில பேரு. வபஅதுஹுன்ன ஃபில் மதரசத்தில் முத்தவஸ்ஸிதத்தி, இன்னும் மேலும் அவர்களில் சிலர் மதரசத்தி முத்தவஸ்ஸிதத்தி, முத்தவஸ்ஸிதான்னு சொன்னாக்கா நடுநிலை பள்ளி, மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தவஸ்ஸிதான்னு சொன்னாலே மீடியம், மிடில்னு அர்த்தம்.
நடுநிலை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அப்படி அலக்க அலக்கி அலக்கி பனாத்துன் யா லைலா, லைலாவை பார்த்து கேக்குறாங்க, லைலாவே உனக்கு பெண் பிள்ளை இருக்குதா? இந்த கீ வந்து லைலாவை பார்த்து கேக்குறதுனால இது பெண்பாலுடைய அடையாளம். கவா இருந்துச்சுன்னா நம்ம முதக்கருக்கு இந்த பனாத்துக உன்கிட்ட இருக்குதான்னு தானே நம்ம இங்க கேட்டோம். உசாமாட்ட கேட்கும் போது, லைலாட்ட கேட்கும் போது கீண்டு நம்ம மாத்திடுறோம். இது நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் புக்லயே படிச்சிட்டோம். உன்கிட்ட இருக்கா, உனக்கு இருக்கா, லக்க லக்கி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதுதான் இங்கே நம்ம திரும்ப மீட்டிக்கிட்டு வர்றோம். உனக்கு பெண் பிள்ளை இருக்குதா லைலா? நாம் லீ பனாத்துன் கிபாருன், ஆமா எனக்கு இருக்கு, பனாத்துன் பெண் பிள்ளைகள், கிபாருன் பெரிய பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, வளர்ந்த பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதான் இவங்க சொல்லுறாங்க. வஹுன்ன மேலும் அவர்கள் தாலிபாத்துன் பில் ஜாமியாத்தி அவங்க மாணவிகளாக இருக்காங்க. எங்கன்னா ஜாமியா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல மாணவிகளாக இருக்காங்க. மன் ஹா உலாயின் நிசா திவால், யார் இந்த திவால்னு சொன்னாக்கா டால், உயரமான இந்த பெண்கள் யார்? இப்ப வந்து நிசா அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. அந்நிசா சூறால எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம், அப்படிதானே? நம்ம மர் அத்துன்னு பார்த்தோம்ல. மர் அத்துன்னா ஒரே ஒரு பொண்ணு, நிசான்னு சொன்னா அதனுடைய ஜம்மு பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஹுன்ன தபீபாத்துன் மின் அம்ரீகா, அவங்க தபீபாத்துன் டாக்டர்ஸ் மின் அமெரிக்கா, அமெரிக்காலேருந்து வந்திருக்க டாக்டர்ஸ் தான் அவங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் உயரமா இருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. அத்தபீபாத்து ஹரஜின மினல் முஸ்தஷ்பா, டாக்டர்ஸ் ஹரஜா நம்ம பார்த்தோம்ல, ஏற்கனவே படிச்சுக்கோம். ஹரஜனா எக்ஸிட், வெளியேறிட்டாங்கன்னு அர்த்தம். இங்க வருது பாத்தீங்களா இந்த பெண்ணுடைய அடையாளம். ரஹப்னா பார்த்தோம்ல, அதே மாதிரி ஹரஜின மினல் முஸ்தஷ்பா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியாகிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம். டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியாகிட்டாங்க. இந்த மீனிங்ஸ் இங்கேருந்து இப்படியோ இங்கேருந்து இப்படியோ மொத்தத்துல நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு தெரியணும். அதை நம்ம ஒண்ணா வச்சு கோத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்துரும். இப்ப அடுத்தது இப்ப நம்ம ஜம்மு தான் படிக்கிறோம். சோ ஜம்முடைய பிராக்டிஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதனுடைய மிசால் எக்ஸாம்பிள்னா, ஜைனபு ஹொரஜத் மினல் ஃபஸ்லி, கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியாகினால் ஜைனப். இத வந்து ஒருமை தானே, ஒரு பொண்ணை பத்தி படிக்கிறோம். ஜைனபு வ ஆமினது வ மரியமு ஹொரஜ்ன மினல் ஃபஸ்லி. ஜைனபு மேலும் ஆமினா மேலும் மரியம், அப்ப மொத்தமா 3 பிள்ளைங்க. அதனாலதான் ஹொரஜ்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜம்முடைய அடையாளம் கொண்டு வெளியேறினாங்க, கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியேறினாங்க. இதே மாதிரிதான் வரக்கூடியதையும் நம்ம பார்க்க போறோம். அல் முதர்ரிசத்து ரஹபத் இலல் ஃபஸ்லி, ஒரே ஒரு டீச்சர் தான், ஆசிரியை கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியேறி, ரஹபத் இலல் ஃபஸ்லி போறாங்க, கிளாஸ் ரூமுக்கு போறாங்க ஆசிரியை. இத வந்து நம்ம ஜம்முல மாத்தணும் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்ணணும், ஒரு ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சுக்க வேண்டியதுதான். முதர்ரிசத்து அல் முதர்ரிசாத்து, மறுபடியும் அலிஃப்லாமுடைய அந்த சட்டம் எங்கேயுமே மாறாது. ஓகே தானே? முதர்ரிசாத்துன்னு நம்ம தனியா எழுதுனோம்னாக்கா தான் தன்வீன் வரணும். அலிஃப்லாம் வந்துச்சுன்னு சொன்னா இங்கேயே பாருங்க அலிஃப்லாம் வந்துட்டதுனால முதர்ரிசத்து தான் இருக்கு. அதனால நம்மளும் இத புளூரல்ல ஜம்முல மாத்துறப்பையும் சரி அதே நம்மளுடைய சட்டம் தான். அல் முதர்ரிசாத்து ரஹப்ன, நம்ம அந்த கரெக்டா அந்த நூனை இங்க கொண்டு வந்துடணும். ரஹப்ன இலல் ஃபஸ்லி, கிளாஸ் ரூம் ஒண்ணுதான், அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதையும் நம்ம புளூரலா மாத்தணும் போல இருக்கு, இதையும் பெண்பால்ல மாத்தணுமான்லாம் நம்ம இப்படி யோசிக்க கூடாது. இவங்க 2 பேரை மட்டும்தான் நம்ம மாத்தணும். அத்தாலிபத்துல் ஜதீதத்து ஜலசத் ஃபில் ஃபஸ்லி,
தாலிபத்துல் ஜதீத், அதாவது புதிய மாணவி, ஜலசத் கிளாஸ் ரூம்ல அமர்ந்திருக்கிறா, உட்கார்ந்துருக்கா. அத நியூ ஸ்டூடெண்ட் சிட்டிங் இன் த கிளாஸ் ரூம். அப்ப தாலிபத்து, தாலிபாத்து. இந்த ஜதீதத்துடன் எப்படி எப்படி மாத்தணும்? ஜதீதா தூன்னு மாத்தணுமா? நம்ம பார்த்தோம். ஜுதுது இந்த இடத்துல அப்படியே நம்ம உடைச்சிடணும். அத்தாலிபாத்துல் ஜுதுது, இந்த இடத்துல ஜலஸ், ஜலசத் இருக்குல்ல, இது ஒரே ஒரு பொண்ணு தானே. அப்ப இங்க இந்த இடத்துல நம்ம ப்ளூரலா மாத்துறோம்ல, ஜலஸ்ன, அந்த நூனை திரும்பவும் கொண்டு வந்துடணும். ஃபில் ஃபஸ்லி பின்து முஹம்மதின் ذهبت இலல் மதரசதி. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பின்து முஹம்மதின்னா முஹம்மதுடைய மகள், ذهبت இலல் மதரசதி மதரசாவுக்கு சென்று இருக்கிறாள். அப்ப பின்துவ மட்டும்தான், முகம்மதுடைய மகளை வந்து முகம்மதுடைய மகள்கள்னு இதை மட்டும்தான் மாத்த போறோம். முகம்மதையும் நம்ம ப்ளூரல்ல மாத்திரக்கூடாது, மாத்த முடியாது, மாத்தவும் கூடாது. பின்த் வந்து பனாத், பனாத்து, பனாத்துல் அலிஃப்லாம் வரக்கூடாது முஹம்மதுக்கு. பனாத்து முஹம்மதின் ذهبن இலல் மதரசதி. இந்த பெண் பிள்ளைங்க எல்லாரும் மதரசாக்கு போயிருக்காங்க. ஒரே ஒரு பிள்ளைய நம்ம பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம மாத்துறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல ஹாதா, ஹாதிஹி, ஹா உலாயி கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இதுல வந்து எது வந்து முதக்கர் எது, முஅன்னஸ் எது, ஜம்மு எது? நம்ம எல்லாத்தையுமே அரபிக்ல கொண்டு வந்துட்டோம்ல. சோ அதுக்கு நம்ம எதையெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சியை தான் நம்ம இங்க பண்ண போறோம். இப்ப அஹி, என்னுடைய சகோதரர். அப்ப சகோதரர் யாரு? ஹாதா அஹி, இது இவர் என்னுடைய சகோதரர். உஹ்தி, என்னுடைய சகோதரி. ஹாதிஹி உஹ்தி. ரிஜாலுன், ரஜுலுன்னக ஒருமை, ரிஜாலுன்னக ஹாஉலாயி ரிஜாலுன். முதர்ரிசூன, ஹாஉலாயி முதர்ரிசூன. தாலிபாத்துன், ஹாஉலாயி தாலிபாத்துன். உம்மி, அம்மின்னு படிச்சோம்ல, அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது வந்து ஐன். அம்முன் அம்மத்துன் வந்து மாமியும் சின்னத்தாவும். இது ஹம்சா போட்ட உம்மி வந்து என்னுடைய இது வந்து அம்மா. இது என்னுடைய அம்மா அப்படிங்கிறதுக்கு அம்மாவை பத்தி சொல்லும் போது ஹாதிஹி வரணும். அபி, என்னுடைய தந்தை. ஹாதா அபி. தாலிபத்துன், இது ஒருமை தான். தாலிபாத்துன் தான் பன்மை. அப்ப தாலிபத்துன் இது பெண் மாணவி. அப்ப ஹாதிஹி தாலிபத்துன். தபீபாத்துன், டாக்டர்ஸ், பெண் மருத்துவர்கள். ஹா உலாயி தபீபா, தபீபாத்துன். துஜாருன், தாஜிர்னுடைய ஜம்மு, அதனால இவரு ஹா உலாயி துஜாருன், மர்ச்சன்ட், வியாபாரி. அது மாதிரி அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போலதான் இந்த இடத்துல எந்த fill in the blanks நம்ம வைக்க போறோம்னா, ஹிய, ஹும், ஹுன்ன, ஹுவ, ஹிய, இது எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், அப்படிதானே? ஹும், ஹுன்ன, இதைதான் நம்ம இங்க வைக்க போறோம். ஹுவன்னா அது வந்து ஒன்னே ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி இருக்காம தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒருமையில ஒருத்தரை பத்தி அவன் அப்படின்னு சொல்லும் போது இது அவள் அப்படின்னு வரும். நம்ம ஹும்மும் ஏற்கனவே படிச்சுட்டோம். ஆண்பால் படிக்கும் போது, முதக்கர் படிக்கும் போது ஹும், அவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதே போலதான் இப்போ இந்த லெசன்ல இந்த ஹுன்ன படிச்சிருக்கோம். இததான் இப்ப நம்ம இந்த இடத்துல பயிற்சியில பண்ண போறோம். மன் ஹாதர் ரஜுலு, ஒருத்தவர் தான் இங்க. மன் ஹாதர் ரஜுலு, யார் இந்த மனிதர்? முதர்ரிசுன், ஆசிரியர்னு ஒருத்தவரை பத்தி தானே கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லணுமா? அவர் ஆசிரியர். ஹுவ முதர்ரிசுன், ஹுவ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஐன தாலிபாத்து, மாணவிகள் எங்கே? அப்ப அவங்க ஃபில் ஃபர்ஸ்ட்லி கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப மாணவிகள், அந்த ஆத்துன் சவுண்ட் வந்துருச்சா? ஹுன்ன ஃபில் ஃபர்ஸ்ட்லி. மன் ஹாவுலாயில் ஃபித்யது, இந்த இது வந்து இவங்க ஆண்பால், அந்த டீனேஜ் பாய்ஸ். ஃபித்யது, இந்த டீனேஜ் பாய்ஸ் யாரு? இந்த இடத்துல நம்ம ஃபில்அப் பண்ண போறோம். அபுனா உல் முதர்ரிசி, அவங்க
ஆசிரியருடைய மகன்கள். அப்ப அவர்கள் அப்படிங்கும் போது இங்க முதக்கர் தானே. ஹும் ஹும் அபனா உல் முதர்ரிசி. இந்த இடத்துல ஒருவேளை இந்த ஃபத்தன் ஃபித்தியத்துன்னு இருக்குல்ல, இப்படி ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆன்சர்ல இதை பார்த்துக்கோங்க. அதை ஞாபகமும் நம்ம திரும்ப திரும்ப மீட்டும் போது தான் அந்த ஞாபகத்துல இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பின்த்துன்னா நமக்கு பொம்பளை புள்ளைன்னு தெரியும். அப்போ இந்த இபுனு அபுனா ஊருக்கு இல்லையா, அப்ப இது ஆண் பால் தான் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ ரெண்டையும் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஞாபகத்துல வந்துடும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போய் கண்டிப்பா ஸ்ட்ரக் ஆகும். ஐன தாலிபத்துல் ஜதீதத்து. புதிய மாணவிகள் எங்கே? அப்ப மாணவிகள் அப்படியா? தாலிபத்து ஒரு புள்ளைய பத்தி தான் நான் கேக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஜதீதத்து நான் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இது இதே ப்ளூரலா இருந்தா எப்படி வந்திருக்கும்? ஜுதுதுன்னு வந்திருக்கும். அப்படித்தானே? அப்ப புதிய மாணவி எங்கே? ஃபில் மக்தபதி. லைப்ரரியில இருக்குது அந்த பொண்ணு. இப்போ ஹிய ஃபில் மக்தபதி. மன் ஹாவுலாயின் நாசு. இப்ப நாசும் நமக்கு மனிதர்கள் அப்படின்னு தெரியும். இதுவும் அப்ப ஹாவுலாயி நம்ம போட்டுட்டாங்க. யார் இந்த மனிதர்கள்? அப்ப இது ஜம்முல தானே இருக்குது. ஆஹ் அவங்க ஹுஜ்ஜாஜுன் மினல் ஹிந்தி. இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள். அப்ப அவர்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். மனிதர்கள்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஹுஜ்ஜாஜ் மினல் ஹிந்த் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஹும் தான் நம்ம இங்க பாவிக்க முடியும். ஏன்னா அந்த மனிதர்கள்னு தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வேற எந்த பெண்பாலுடைய, அதாவது ஆண் ஹாஜிகள் பெண் ஹாஜிகள் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நமக்கு தெரியும்ல. அதாவது அரபிக்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆண்பாலாதான் நம்ம கருதுவோம். எப்போ நம்ம அந்த இடத்துல பெண் பாலுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல காட்டுறாங்களோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், தனியா அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அதுக்கப்புறம் அந்த பெண் பாலா எடுத்து பாவிக்க ஆரம்பிப்போம். அதனால இந்த இடத்துல ஹுஜ்ஜாஜ் மினல் ஹிந்தி, இந்த மனிதர்கள் யாருன்னு தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம அவங்கள ஹும்முன்னு அவங்கன்னு ஒட்டு மொத்தமா சொல்லும் போது நம்ம அத பொது இதுவாதான் நம்ம அதை எடுத்துக்குவோம். ஹும்முன்னு இந்த இடத்துல போய் எதுக்கு, ஏன் பெண் பாலான மாதிரி இருக்கக்கூடாதா, அவங்கள அப்படி சொல்லக்கூடாதா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அரபுகள் அப்படித்தான் பாவிச்சிருக்காங்க. நம்மளும் அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஐன தபீபாத்து. ஆத்துன்னு வந்துருச்சு இல்லையா? அப்ப டாக்டர், பெண் மருத்துவர்கள் எங்கே? அவங்க ஃபி முஸ்தஷ்ஃபா விலாதத்தி. முஸ்தஷ்ஃபானா ஹாஸ்பிட்டல். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். விலாதத்தி அப்படின்னு சொன்னாக்கா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். பேபிஸ் எல்லாம் பிறக்கும்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க இருக்காங்க. அப்ப தபீபாத் அப்படிங்கும் போது ஹுன்ன ஃபில் முஸ்தஷ்ஃபா அல் விலாதத்தி. மன் ஹாதல் வலது அல்லதி. நான் தனித்தனியா படிக்கிறேன், இல்லைன்னா நம்ம சேர்த்து படிக்கும் போது மன் ஹாதல் வலதுல்லதி ஹரஜ மின் பைத்திக்க. அதாவது மண் யாரு, ஆதல் வலது இந்த வலது இந்த பையன் யாரு, அல்லதி நமக்கு ஏற்கனவே தெரியும் இஸ்மு மௌசூலனும். அதாவது நம்ம கனெக்ட் பண்றத படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த அல்லதி, அதாவது இந்த பையன் எப்படிப்பட்ட பையன்னா ஹரஜ வெளியேறினான்ல, மினல் பைத்திக்க உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினானே, அப்படிப்பட்ட பையன். இந்த பையன் யாரு? இதுதான் இந்த இடத்துல கொஸ்டின். இப்போ இந்த பையன் ஒரே ஒரு பையனை பத்தி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அவன் இபுனு அஹி, என்னுடைய சகோதரனுடைய பையன். அப்ப பையன் தானே இது. ஹூவ. இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னவோ சின்னதுதான், இருந்தாலும் நாம அது யார பத்தி பேசுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றதுதான் நம்மளுடைய இங்க ஒர்க். மின் ஐனஹா உலாய துயூஃப். மின் ஐ தைஃப்னு சொன்னாக்கா கெஸ்ட், விருந்தாளி. துயூஃப்னு சொன்னா விருந்தாளிகள், கெஸ்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது இந்த விருந்தாளிகள் எங்க இருந்து வந்திருக்காங்க? மின் ஐன, ஃப்ரம் வேர். அப்ப நம்ம ஃபில்அப் பண்ண போறோம். மினர் ரியாத். ரியாத்ல இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இதுக்கும்
நம்ம வந்து கெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுப்படையாதான் பேசியிருக்கோம். இதுல பெண்பாலுடைய அடையாளம் இல்லை. அதனால ஹும் மினர் ரியாத் இப்படிதான் நம்ம வைக்கணும். மின் ஐன ஹாவுலாயி முமர்ரிதாத். முமர்ரிதாத்னு சொன்னா நர்சஸ். அலிஃப் அலிஃப்தா இருக்கிறதுனால பெண் நர்ஸ்ன்னு தான் இந்த இடத்துல அர்த்தம். இந்த ஃபீமேல் நர்சஸ் எங்க இருந்து வந்திருக்காங்க? அப்போ டேஷ் வச்சுக்கிறோம். மினல் பிலிபீன், பிலிப்பீன்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் இங்க பொம்பளை பிள்ளைங்களை பத்தி தான் பேசுறோம். அதனால ஹுன்ன மினல் பிலிபீன். மன் ஹாதிஹில் ஃபதாத்து. ஃபதாத்து ஹாதிஹி வந்துருச்சு இல்லையா? அப்ப இது அது பெண் தான். அப்போ ஃபதாத்து அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு புள்ளதான். ஆக்சுவலி ஃபதாத்து ஃபதயாத்துன்னு சொல்லி இதை பிரிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ஃபதயாத்துன் அப்படி போகும். இது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியா நம்மளை வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் பல்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஞாபகத்துல நம்ம திரும்ப திரும்ப அதை மீட்டிக்கிட்டே வந்தோம்னா செட் ஆயிடும் நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ். சோ இங்க ஒரே ஒரு கேர்ள் தானே. அப்ப டேஷ் பின்துல் முதர்ரிசதி, ஆசிரியருடைய மகள். அப்ப அந்த பொண்ணு ஹிய ஒருத்தி தானே. அந்த ஒரே ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம். சோ நம்ம வந்து அந்த fill in the blanks பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அவன், அவள், அது அப்படின்னு சொல்லி தமிழா இருக்கட்டும், அதே போல இங்கிலீஷ்ல ஹி ஷி அதெல்லாம் நம்ம நம்ம பாவிக்கிறோம் இல்லையா? அத கரெக்டா இட் அப்படிங்கிறதும் அப்ப ஒரு பொருளுக்கு அது அது குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணும். அதே மாதிரிதான் இதுல இந்த ஹுவ, ஹிய, ஹுன்ன, ஹும் ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ரொனவுன் இல்லையா? அந்த ப்ரொனவுன் நம்ம கரெக்டா பாவிச்சுக்கணும். இப்பவும் நம்ம வந்து ஜம்முல கொண்டுட்டு வர போறோம். இப்ப வந்து உஹ்துன் அப்படின்னு சொன்னா சகோ சகோதரி இருக்கு இல்லையா? அப்ப அதை வந்து என்ன பண்ணோம்? அதனுடைய ஜம்மு தான் நம்ம இங்க கொண்டு வர போறோம். உஹ்துன், அஹவாத்துன், பின்துன், பனாத்துன், முஸ்லிமத்துன், முஸ்லிமாத்துன், தொபீபத்துன், தொபீபாத்துன், தொபீபுன். இதுதான் வந்து ஃபீமேல் டாக்டர். இப்ப தொபீபுன்க்கு நம்ம என்ன பண்ணணும்? தொபீபுன்னு போட முடியுமா? இது நம்ம ஏற்கனவே ப்ளூரல் பார்த்திருக்கோம். அத்திப்பா, இது மட்டும் வேற மாதிரி உடைஞ்சு வரும். நம்ம ஆனா ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜவுஜுன், ஜவுஜுனை பொறுத்த வரைக்கும் கணவர் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி வேற ஒரு இதுல வரும். எப்படின்னா அஸ்வாஜுன், நம்ம சூறால எல்லாம் குரான்ல படிச்சிருப்போம். அஸ்வாஜுன்னு வரும். ஜவுஜத்துன், ஜவுஜாத்துன். இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அலிஃப்தா வச்சு நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஃபதாத்துன், இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபதாத்துன், ஃபதயாத்துன், கபீரத்துன், கபீரத்துன், கிபாருன். இதெல்லாம் ஒரே மாதிரியே வந்துகிட்டு இருக்கும். அதுல வந்து ஆண்பால் பெண்பாலுடைய அடையாளம் இருக்காது. தவீலத்துன், திவாலுன், ஜதீதத்துன், ஜுதுதுன், அஹுன், அஹுன்னா சகோதரன். இதையும் பார்த்துக்கோங்க. அஹுன்னு சொன்னா ஆக்சுவலி அதுக்கு உஹ்துங்கிற மாதிரிதான் நமக்கு வந்திருக்கணும். ஆனா உஹ்துன் அப்படி உஹ்துன், இது அஹுன், இஹ்வத்துன். இஹ்வத்துன் கீழே இறங்கும். ஈண்டு இஹ்வத்துன் அப்படின்னு சொன்னா சகோதரர்கள்னு சொல்லிட்டு நமக்கு ஜம்முல வரும். உஹ்துன், அஹவாத்துன்னு சொல்லி அது பிரியும். ஸோ அந்த ஒரு சில அந்த டீனேஜ் பாய், டீனேஜ் கேர்ளு, அப்புறம் அண்ணன், இந்த சகோதரன் சகோதரி, இது மட்டும்தான் கொஞ்சம் நம்மள வந்து லைட்டா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹாதா, ஹாதிஹி, ஹாவுலா, இதுக்கு வந்து நம்ம ஆண் பாலுக்கு, இது பெண் பாலுக்கு. ஆனா இத பார்த்தோம்னா ஜம்முவை பொறுத்த வரைக்கும் துல்லாப், மாணவனுக்கும் ஹாவுலாய் தான், தாலிபாத்துன்னு சொல்லிட்டு மாணவிக்கும் ஹாவுலாய் தான். நம்ம ஏற்கனவே அதை படிச்சோம் இல்லையா? அதனுடைய விளக்கம் தான் பின்னாடி ஹின்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பாக்கணுங்கிறவங்க பாத்துக்கோங்க. ஜவுஜ், இதோடைய ஜீம் போட்டிருந்தாங்கன்னா ஜம்முன்னு அர்த்தம். அஸ்வாஜ், இது வந்து கணவன் கணவர்களுக்கு மட்டும்தான் வரும். அதே போல மர்அத்துனா ஒரே ஒரு பொண்ணு, அதனுடைய ஜம்மு தான் நிசா. இது பாருங்க அலிஃப்லாம். இது என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அல் மர்அத்து. நம்ம அலிஃப்லாம் வச்சதுனால இந்த இடத்துல பிதூனி அலிஃப்லாம் அப்படின்னு சொன்னா, அலிஃப்லாம் இல்லாம சொன்னோம்டா இம்ராத்துன். கரீப் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இந்த லெசன்ல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லிட்டு இது வந்து இங்கிலீஷ்ல யாருக்காச்சும் அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இதை பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? நம்ம படிச்ச
அதே லெசன்ல இருக்கக்கூடிய அந்த விளக்கம் தான் ஆக்சுவலி இவங்க இந்த இடத்துல நமக்கு நோட்ஸா எழுதி காமிச்சிருப்பாங்க. அதனால இதை தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. அது இங்கிலீஷ் நோட்ஸாவும் இருக்கும். மேபி யாருக்காவது தேவைப்படலாம். அதே போல வெக்காபுலரி இது நம்ம ஃபுல்லா பார்த்ததுதான். உஸ்தாதத்துன்னு சொன்னாக்கா லேடி ப்ரொஃபசர். உஸ்தாதுன்னா நம்மளுக்கு தெரியும், அது வந்து மேலுக்கு உள்ளது. ஜவுஜத்துன்னா ஒய்ஃப். அம்மத்துன்னு சொன்னாக்கா அத்தா கூட பிறந்தவங்க. அதே போல அல் மர்அத்துன்னு சொன்னாக்கா உமன். முஸ்தஷ்ஃபா அல் விலாதனா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். நிசானாக்கா உமன் இன் ப்ளூரல் ஃபார்ம். நம்ம பார்த்தோம் இல்லையா, நிசான்னு சொன்னாக்கா இது வந்து பெண்கள் அப்படின்னு. ஜவுஜுன்னு சொன்னா ஹஸ்பண்ட். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து இந்த தேர்ட் லெசன்ல இப்ப வந்து பா பகுதி முடிச்சிருக்கிறோம். கண்டிப்பா அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஹோம்ஒர்க்கையும் செய்யுங்க. இது பெரிய லெசன். அடுத்தது இன்னொரு பகுதியும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.